பின்னால வாரு. என்ன வீரபத்ரா மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க போற? உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கிற வரியா என் கூட? அதுக்கு வேற ஆளை பாரு. போற வழியாம வேலையை பாரு. ஏய் என்ன எங்க போயிட்டு இருக்க? எங்க நிலத்துல இறங்கி வேலை செய்யணும். பேண்ட மாடி விட்டு வயல்ல இறங்கு. ஏய் என்ன அப்படி பாக்குற? ஓ இந்த ட்ரெஸ்ஸ பாக்குறியா? சிலுக்கு சட்டை சிலுக்கு வேட்டி எல்லாம் உன்னோடது தான். பார்க்க நல்லா இருந்தது, எடுத்து போட்டுக்கினேன். இறங்கு இன்னும் இறங்கு. செருப்புல சேராயிச்சு, தண்ணிய ஊத்தி தொடச்சு விடு. உனக்கு என்னோட சின்ன வயசு தான், காலை பிடிக்கிறதுனால ஒரு தப்பும் கிடையாது. தொட தொட. சீக்கிரமா தொட. எவ்வளவு நேரம் தான் ஒத்த காலிலே நிக்கிறது? ரமேஷ் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடு. எங்க போயிட்டான் இவன்? கடையில ஆளை காணுமே. எஸ்கியூஸ் மீ சார். யாரா அவன்? நான் தான். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நீயா? சார் பயப்படாதீங்க, நான் இப்ப மாறிட்டேன் சார். அன்னைக்கு அப்படி நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் ரொம்ப வருத்தப்பட்டேன் சார். இப்ப முழுமையா குணமாயிட்டேன் சார். சொல்லுங்க சார், என்ன வேணும்? அது சரி, நீ ஏன் இங்க வந்த? சார் கட்டிங் ஷாப்பை வித்துட்டு இந்த கடையை வாங்கிட்டேன். இங்க நான் தான் சார் எம்டி. அப்படியா? ஆமா சார். நீ எதுக்கோ கொஞ்சம் திரும்பு. சார் என்ன சார் சட்டை கிழிஞ்சிருக்கான்னு பாக்குறீங்களா? அதான் நானே சொன்னனே சார், எனக்கு எல்லாம் சரியாயிருச்சுன்னு. அது சரி, அப்பப்போ திடீர்னு சிஎம்ஏ மாறுறாங்க. நீ மாறினது ஆச்சரியமே இல்ல. பரவாயில்ல, அப்பாடா மொத்தமா மாறிட்டடா. எஸ்கியூஸ் மீ சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா? மறுபடியும் அட்ரஸா? சார் நான் தான் முதல்ல சொன்னனே, நான் தான் முழுசா குணமடைஞ்சிட்டேன்னு. என்ன நம்புங்க சார். இந்தாங்க சார், இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. வாங்கிக்கோங்க சார். புடிங்க, எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பராக் ஒபாமா, ஒயிட் ஹவுஸ், வாஷிங்டன், USA. ஏய் ராசா, நல்ல நேரத்துக்கு வந்தய்யா. எப்படியோ என் உயிரை காப்பாத்திட்டேன். ரொம்ப நேரமா இந்த அட்ரஸ் கேட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காப்பா. ஏய் ரமேஷ், நீ முதல்லயே குரல் கொடுத்துருக்கலாம்ல எனக்கு. ஐயோ, கழுத்து மேலேயே காலை வச்சுட்டு கேக்குறானே, நான் எப்படி பேசுவேன்? இனி உனக்காச்சு இவனுக்காச்சு நான் எஸ்கேப்டா சார். டேய் ரமேஷ், தனியா விட்டு போ. ஏய் சொல்றா அட்ரஸ். அப்படியே மாறுற மாதிரி நடிச்சேடா. அது எங்க இருக்கு சொல்றா. அட்ரஸ் அது எங்க இருக்குமோ அங்கதானா இருக்கும். அது எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் ஏன்டா கேக்குற? ஜோக்கா இருக்கா உனக்கு? ஜோக்கா இருக்கா? அமெரிக்காக்காரனே ஒசாமா பின் லாடன் ஆப்கானிஸ்தான்ல தேடிட்டு இருக்காங்க. வேர்ல்ட் வார் நடந்தா என்ன ஆகும் சொல்லு பாப்போம். மீந்து போற புல்லட்டையாவது நான் அப்படியே பொறுக்கி சாப்பிட்டுக்கிறேனே. எனக்கு நீ உதவி செஞ்சாகணும். அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு என்னென்ன செய்யணும்? நான் அவரு உடனே மீட் பண்ணி ஆகணும். மீட் பண்ணி சமாதானம் பேசணும். சொல்லு, அமெரிக்காக்கு எந்த பஸ் போகும்? பஸ்ஸா? அமெரிக்காக்கு பஸ் எல்லாம் போகாதியா? ஆமால, அப்பனா சைக்கிள்ல போலாம். பெட்ரோல் நீ தான் போடணும். சைக்கிளா? பெட்ரோலா? இப்ப ஏன் சிரிக்கிற? எது சிரிக்கிறேனா? ஆத்தா கருமாரி. அந்த அட்ரஸ் தெரியுமா உனக்கு? செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்கிட்ட அட்ரஸ் கேக்குறேன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா சார்? அப்பா நான் செத்தாலும் சமாதி கிட்ட வந்து அந்த அட்ரஸ் இந்த அட்ரஸ்னு கேட்பான் போலயே. உயிர் வந்துருச்சா? ஐயோ வந்துட்டான் மறுபடியும் வந்துட்டான். காவேரி அம்மா எங்க? அம்மா சரி விடு. காவேரி, இதை இந்த மாதிரி தொடக்கூடாது. நான் சொல்லி தரேன். இதோ இங்க, இதோ இங்க, ஏ காவேரி, உனக்கு என்ன ஆயிடுச்சு? நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? இதுக்கெல்லாமா கோவப்படுறது?
நான் உன் மாமன் தானே வா ஏய் ஏய் நில்லு. ஏய் ஏய் நில்லு. ஏய் 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 இங்க படு. ஏய் 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 எனக்கு எவ்வளவு அவமானம் நடந்தாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா இந்த வீட்டு பொண்ணுங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த வீரபத்ரமாலிய கை வச்சிட்டல, இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. சுழல்கா தச்சா எப்படி இருக்கும்ன்றத உனக்கு நான் இப்ப காட்டுறேன். ஏய் சுனாமியால அடிச்சா கூட நீ தப்பிச்சிடலாம். ஆனா இந்த சூர்யாவுடைய அடியில இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. போதும் சின்னையா, தப்பு பண்ணிட்டேன். நான் ஒத்துக்கிறேன். இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். காலெல்லாம் சேரா இருக்கு. உழைச்சிப்போ. ஏய், இன்னைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு போகலன்னா புதைச்சிருவேன். உன் அண்ணனை நான் இருக்கிற வரைக்கும் கவலைப்படாத. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாம பாத்துக்கோ.
போறேங்கா. என்னது ஊருக்கா? இப்பதானடா வந்த, ஏன் கிளம்புற? என்னாச்சு? நான் இனிமே இங்க இருக்க கூடாதுக்கா. உனக்கு எதுவும் தெரியாதுக்கா. பொழுது சாயறதுக்குள்ள நான் போய் ஆகணும். வேணாம்பா வேணாம், எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்குக்கா. நான் போயிட்டு வரேன்னா. என்னடா ஆச்சு? ஏன் இப்படி நொண்டி நொண்டி நடக்கிற? அதுவா, வெயில் தாங்க முடியாம தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன், அதான். ஏய் வீரபத்ரா, காவேரி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போப்பா. காவேரி கிட்டியா? காவேரி இல்ல காவேரி தங்கச்சி, நான் வரமா. இவனுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? முறையவே மாத்தி கூப்பிடுறான். மூளை குழம்பிடுச்சான்னு கேக்குது. எனக்கு மூளைலாம் குழம்பல. டைம் பேட், டைம் பேட். கிளம்பிட்டியா வீரபத்ரா? வீரபத்ரா இல்லடா, வெறும் பத்ரா. சரி சரி, கிளம்பு கிளம்பு. வாழ்க்கை என்னும் போடம் வழங்குகின்ற பாடம். அம்மா, பார்வதி எங்க? கவுண்டர் வீட்ல குழந்தைக்கு பேர் வைக்கிற விழாக்கு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்கப்பா. பிரியாவியை காணோமே. அது என்னன்னு தெரியலப்பா. தினம் காலையில எழுந்து பச்சை தண்ணியில குளிச்சிட்டு தினம் கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்றாப்பா. ஏமா இப்படி பண்றேன்னு கேட்டா, நீங்க நல்லா இருக்கணும், ஏன் சூர்யா நல்லா இருக்கணும்னு சொல்றா. அவ பட்டணத்துல வளர்ந்த பொண்ணு. இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறத பாக்க என்னால முடியலப்பா. அவளுக்கு ஜுரம் வந்துடுச்சு, மாத்திரை போட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. நீதான் அவ விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்பா. நம்ம ஐயா பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக இங்க வரல. வந்தது எதுக்குன்னா, சின்னையா சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஐயாவோட வீட்டுல ஒரு பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. ஊருக்கெல்லாம் நல்லது பண்ற நம்ம ஐயா அந்த பொண்ணுக்கும் நல்லது பண்ணணும்னு மனசார ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் ஐயா உங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாரு. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்க கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க. இல்லைன்னா சின்னையாவோட அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் இல்லைங்க. ஆமாமா, நீங்களே 2 பொண்ணை பெத்தவங்க. ஒரு பொண்ணோட மனசு படுற கஷ்டம் எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குடா உங்க நியாயம் எல்லாம். சாவித்திரி அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருவீங்களா? ஊர்லயே பெரிய மனுஷன் இந்த மல்லிகார்ஜுன ஐயா. இவருக்கு ஏன்டா இந்த புரோக்கர் வேலை? ஐயா, யார்கிட்ட என்ன பேசுறீங்க? ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாங்க. சாவித்திரி அம்மா பையனுக்கு என்னோட பொண்ண அவனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த ஊரோட மகாராஜா இந்த மல்லிகார்ஜுன ஐயா எதிர நான் தட்டை மாத்திக்கிட்டேன். அத உங்க எஜமானர் மறந்திருக்க மாட்டாரு. பாவம், சாவித்திரி அம்மாவும் மறந்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் சரிதாங்க. ஆனா இன்னைக்குதான் சாவித்திரி அம்மா பையனே இல்லையேங்க. யார் சொன்னது? யாரா சொன்னது இல்லன்னு? அன்னைக்கு தானே இவரே சொன்னாரு, சூர்யா என்னோட புள்ள இல்லன்னு. சாவித்திரி அம்மாவோட புள்ள, இவங்க புள்ள என்னெல்லாம் செஞ்சிருப்பானோ அத சூர்யா நிச்சயம் செய்வான்னாரு. ஊருக்காரங்க முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருல்லடா உங்க ஐயா. அதுக்கு என்னடா அர்த்தம்? மல்லிகைப்பூ வாசம் மாறினாலும் மாறலாம், ஆனா மல்லிகார்ஜுனோடைய வார்த்தை மட்டும் மாறாது. அப்ப சொன்னது உண்மைன்னா இந்த சூர்யா இந்த வீட்டு பையன். இந்த வீட்டு பையனுக்கு தானே என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அதனால என் வீட்டு பொண்ணு தானையா இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும். ஏயா விஸ்வநாதா, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? ஐயாவோட வீட்டுல அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க வீட்டு பொண்ணு கஷ்டப்படுறாளேன்னு யோசனை பண்றவங்க என் பொண்ணு மட்டும் நல்லா இருக்காளா? வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. வாயா, இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நீயும் இல்ல, உங்க எஜமானனும் இல்ல. முடிவெடுக்க வேண்டியது சாவித்திரி அம்மா நீங்க தான். நின்ன கல்யாணம் நடக்கணுமா இல்ல நிச்சயதார்த்த கல்யாணம் நடக்கணுமா? சொல்லுங்கம்மா.
விஸ்வநாத ஐயா சொல்றதுதான் சரி. நிச்சயதார்த்தம் ஆன அவங்க பொண்ணோட கல்யாணம் தான் நடக்கணும். சாவித்திரி அம்மா, நீங்க இப்படி பேசுறது நியாயமா? கொஞ்சம் நீங்க கணக்கு பிள்ளை, இன்னும் எதுக்காக நிக்கிறீங்க? ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. போங்க போங்க போங்க.